அன்பர்களே, இன்று மாசி மகம். அதனாலே கோவை பழனி எனப்படும் கண்ணம்பாளையம் தண்டாயுதன சுவாமி கோயிலை தரிசிக்கிறோம். கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் பாப்பம்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கண்ணம்பாளையம் தண்டாயுதபாணி சுவாமி கோவில். 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். முருகனை வழிபட பழனிக்கு செல்வதில் சவால்களை எதிர்கொண்ட கண்ணம்பாளையத்தை சார்ந்த பக்தர்கள் ஒரு வேல் செய்து பழனி முருகனின் பாதத்தில் காணிக்கையாக செலுத்த முடிவு செய்தனர். பின்னர் அவர்கள் அங்கு வேலை தங்கள் ஊர் கோவிலில் உள்ள தண்டாயுதபாணி சிலைக்கு அருகில் பிரதிஷ்டை செய்தனர். இதனால் பழனி முருகனின் அருளாசிகள் தங்கள் வீடுகளுக்கு வந்ததாக கருதி மகிழ்ந்தனர். இந்த கிராமத்தை சார்ந்த துறவி மாரப்ப கவுண்டர் பழனி முருகன் கோவிலில் பல்லாண்டுகள் சேவை செய்து வாழ்ந்தார். மேலும் ஆண்டுதோறும் மகாபிஷேகம் செய்யும் பாக்கியத்தையும் பெற்றார். இவரது அசைக்க முடியாத பக்தியே இந்த கோவிலுக்கு அடித்தளமிட்டது. 37 ஆண்டுகள் தொடர்ந்து பழனிக்கு பாத யாத்திரை மேற்கொண்ட பக்தர் கண்ணம்பாளையத்தில் பழனியைப் போலவே முருகனுக்கு கோவில் அமைக்க ஆசைப்பட்டு கனவு கண்டார். சமூக ஆலோசனைக்கு பிறகு கிழக்கு நோக்கிய கோவில் மேற்கு நோக்கிய அமைப்பில் மாற்றப்பட்டது. இது பழனியின் ஆன்மீக சாரத்தை அடையாளப்படுத்துகிறது. மீண்டும் கோவில் கட்ட 8 ஆண்டுகள் ஆயிற்று. 14/5/1921 அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்கு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமணத்தடை அகன்றிடும். மேலும் செவ்வாய்க்கிழமை மாலையில் தீபமேற்றி வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும். இந்த முருகன் சன்னதியில் திருமணம் செய்து கொண்டு இல்லறம் தொடங்கினால் தம்பதிகள் இணக்கமான மற்றும் வளமான வாழ்க்கையை பெற்றுவிடுவார்கள். ராஜகோபுரத்தை அடைய 27 படிகள் உள்ளன. இவை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். 33 அடி கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. அதனை அடுத்து 8 தூண்கள் தாங்கப்படும் மகாமண்டபம் உள்ளது. இங்கு பழனி ஆண்டவர், அருணகிரிநாதர் சன்னதிகள் உள்ளன. மகாமண்டபத்தை போல விதானம் பழனியில் உள்ளதை போன்று அஷ்டலட்சுமிகளை கொண்டுள்ளது. இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மேலே ஓடை அமைப்பு தனித்துவமாக அமைக்கப்பட்டுள்ளது. புரட்டாசியிலே பெருந்திருவிழா, வைகாசி விசாகம், திரு கார்த்திகை, சிரவண தீபம், மாசி மகம், பங்குனி உத்திரம், சஷ்டி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. செவ்வாய் தோஷம் நீங்கவும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும் இங்கு வேண்டுகிறார்கள். பாலபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றார்கள். வாழ்வில் திருப்பங்கள் பல தரும் கோவை பழனி கண்ணம்பாளையம் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.